தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உதவுகிற உள்ளம் உயர்ந்த ஒரு உள்ளம். அன்னை மரியா எலிசபெத்தினுடைய தேவையை, அவசரத்தை அறிந்து மிக விரைவாக எலிசபெத்துக்கு சென்று உதவி செய்தார் என்பதை வாசிக்கிறோம். அன்றாடம் நாம் பரபரப்பாக இருக்கின்றோம் அல்லது இயங்குகின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்திற்கு கூட நாம் நேரத்தை ஒதுக்குவதில்லை. தனிப்பட்ட பற்பல பணிகளில் நாம் பரபரப்பாக இருக்கிறோம். ஆனால் அடுத்தவருக்கும் நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாவும் எலிசபெத்தும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். தேவையில் இருந்த எலிசபெத்தை சந்தித்து 3 மாதம் அவரோடு தங்கி அவருக்கு தேவையான பணிகளை புரிந்தார் அன்னை மரியா. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஆறுதலை பிறருக்கு தர முன்வருவோம். அடுத்தவர்கள் மீது நாம் அக்கறை கொள்ள தவறியமைக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் உம் வார்த்தையானவர் மனித உடலெடுக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 17 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களே. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது.
அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவேலே சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1, வசனங்கள் 39 முதல் 45 வரை. மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்பது ஒரு திருக்குறள். மென்மையான அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் மென்மையான சிறகும் பெண்களின் பாதங்களோடு ஒப்பிடுகிற போது அவை நெருஞ்சிப்பழ முள் போன்றவை என்பது பொருள். அனிச்ச மலரை முகந்து பார்த்தாலே வாடிவிடுகின்ற அளவுக்கு மென்மையானது. அன்னப்பறவையினுடைய சிறகும் மிக மிருதுவாக இருக்கும். இவை அனைத்தையும் விட பெண்களின் பாதங்கள் மிருதுவாக மென்மையாக இருக்கும் என்கிறார். அதை ஆராய்ச்சி செய்வது நம்முடைய வேலை அல்ல. ஆனால் பெண்களுக்குள் சிறந்தவரான, பெண்களிலே பெருமை பெற்றவரான அன்னை மரியாவின் பாதங்கள் மென்மையானவை என்பதை விட மிக அழகானவை என்பதை நாம் இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக அறிந்து கொள்ளுகின்றோம். ஏசாயா நூல் 52:7 நாம் வாசிக்கிறோம், நற்செய்தி அறிவிக்க வருவோரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. அன்னை மரியாள் நற்செய்தியை அறிவிக்கவும் தேவையில் இருக்கிற எலிசபெத்துக்கு உதவவும் யூதா மலை நாட்டிலுள்ள ஐயின் கரீம் என்கின்ற ஓர் ஊருக்கு விரைந்து செல்லுகிற நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாவும் எலிசபெத்தும் இணைந்து நமக்கு 3 முக்கியமான பாடங்களை கற்றுத் தருகிறார்கள். இந்த 2 பேருமே இறைவனை தேடியவர்கள். இந்த 2 பேருக்கும் இறைவன் அதிகமாக தேவைப்பட்டார். எலிசபெத்து குழந்தை பேரில்லாமல் தவித்தார். குழந்தை பேரின்மை இறைவனின் சாபத்திற்கு சமமானது. எனவே தனக்கு இறைவன் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விடாமல் வேண்டிக் கொண்டே இருந்தார் எலிசபெத்து. இரவும் பகலும் இறைவனை தேடினார், வேண்டினார். ஆனால் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே இறைவன் மிக மிக தாமதமாக செயல்பட்டார்.
எத்தனை ஆண்டுகள் அந்த குழந்தை பேற்றிற்காக அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் இறைவன் தாமதமாக செயல்பட்டாலும் அவர் வேண்டிக் கொண்டது போலவே சரியாக ஒரு குழந்தையை கொடுத்தார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தார். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இறைவன் மிக வேகமாக செயல்பட்டார். அதுதான் இந்த இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். மிக விரைவாக அன்னை மரியாள் மற்றவர்களைப் போலவே மீட்பருக்காக ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆனால் அந்த மீட்பர் தன்னிடமிருந்தே பிறக்க வேண்டும் என்பதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. யூதேயா முழுவதும் ரோமைய ஆட்சியின் கீழ் இருந்த காரணத்தால், குறிப்பாக படை வீரர்கள் அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்ட காரணத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இளம் பெண்கள். எனவே இந்த இளம் பெண்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மீட்பர் வர வேண்டும் என்று அன்னை மரியா வேண்டினார்கள். ஆனால் மிக விரைவாக அவருடைய ஜெபத்தை, வேண்டுதலை இறைவன் கேட்டார். அது மட்டுமல்ல, அன்னை மரியாவே அதற்கு வழிவகுக்க கடவுள் அவரிடம் கேட்டார். கடவுளின் தாயாகுமாறு ஆண்டவர் அவரிடம் கேட்டார். ஆக தாமதமாக செயல்பட்டாலும் மிக விரைவாக செயல்பட்டாலும் நாம் இறைவனை தேடுகிற போது இறைவன் நம்மை தேடி வருவார், நமக்கு தேவையானதை தருவார் என்பது முதல் பாடம். இரண்டாவது, அன்னை மரியாள் இறைவனின் தாயாக அழைக்கப்பட்ட போது கேள்விகள் கேட்டார். இது எங்கனமாகும்? நான் கணவனை அறியாதவர், நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? எலிசபெத்தும் கேட்டிருப்பார், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சாபம்? குழந்தை வரமில்லாமல் இத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றேனே. இன்னும் பல கேள்விகள் இந்த இருவரின் நெஞ்சங்களிலும் அடைபட்டு கிடந்தன. ஆனாலும் இந்த கேள்விகளுக்கு பதிலாக கடவுளுடைய கருணை தங்கள் வாழ்க்கையிலே இருந்தது என்பதை இரண்டு பேரும் உணர்ந்தார்கள். கடவுளிடம் கேள்விகள் கேட்கலாம், பல கேள்விகள் நமக்கும் இருக்கும். பல கேள்விகளை நாம் கடவுளிடம் கேட்டாலும் கடவுளுடைய கருணை மழையில் நனைவதுதான் சிறப்பான வழி என்பதை இந்த இரண்டு பேரும் நமக்கு எடுத்துரைக்கிற இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு பேரும் ஒருவரை சந்திக்கிற போது அவர்களை இருவரும் ஒருவரை வாழ்த்திக் கொள்ளுகிறார்கள். கண்டிப்பாக அன்னை மரியாவும் எலிசபெத்தை கண்டு வாழ்த்தி இருப்பார், வாழ்க என்றாவது சொல்லி இருப்பார். எலிசபெத்து அன்னை மரியாவை, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம்மை விட இந்த உலகத்தில் யாருக்கு ஆசி கிடைக்கும், வெகுவாக பாராட்டினார்கள். நாம் வழக்கமாக இரண்டு பேர் ஒன்றாக வருகிற போது, அதுவும் குறிப்பாக நம்முடைய தாய்க்குலம் வருகிற போது, நம்மை பற்றி ஒருபோதும் பேச மாட்டோம், ஒருவரை பற்றி பேச மாட்டோம். அடுத்தவரை பற்றி, மூன்றாவது நபரை பற்றி நாம் பேசுவோம், அதுவும் நல்லது பேச மாட்டோம். அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். இன்னும் சொல்ல போனால் வசை பாடுவோம், இன்னும் அவர்களை நாம் சபிப்போம். ஆனால் அன்னை மரியாளும் எலிசபெத்தும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், நாம் யாரை சந்தித்தாலும் அன்புக்குரியவர்களே அவர்களை வாழ்த்த வேண்டும், புகழ வேண்டும். அது மிக மிக முக்கியம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவைகள் நன்றாகவே நடக்கும். சில நேரங்களில் காலதாமதமாகலாம். நம்முடைய வாழ்க்கையிலே விடைகளால், விளக்கங்களால் நம்முடைய அறிவை நிரப்புவதற்கு பதிலாக நன்றியால் நம்முடைய நெஞ்சங்களை நிரப்ப வேண்டும். இறைவனை புகழ்வோம், மனிதரை வாழ்த்துவோம். இப்பாடங்களை எலிசபெத்து அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்வோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாற்றந்த நீதானே.
காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்த உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றையும் உமது வல்லமையால் மீட்பின் அருளடையாளமாக மாற்றி அருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான ஆரோக்கியனுடைய சிறப்பு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை போற்றவும் மனிதரை வாழ்த்தவும் தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.